இது கிளாஸ் 10 சிபிஎஸ்சி சிவிக்ஸ் லெசன் 1 உடைய பார்ட் 2. இந்த டாபிக் என்ன அப்படின்னா மெஜாரிட்டேனிசம் இன் ஸ்ரீலங்கா. ஸோ மெஜாரிட்டேனிசம், வாட் இஸ் மீன் பை மெஜாரிட்டி? ஒரு கிளாஸில் 20 ஆம்பளை பசங்க இருக்கிறாங்க, 5 பொம்பளை பசங்க இருக்கிறாங்க. இதில் யார் மெஜாரிட்டி? அந்த 20 ஆம்பளை பசங்க தான் மெஜாரிட்டினா அதிகமாக இருக்கக்கூடியவங்க. நம்ம எத்தனை காம்படிஷன்லேயே படிச்சிருப்போம். ஸ்ரீலங்காவில் வந்து சிங்காலா பேசுகிறவங்க மட்டும் 74% இருந்தாங்க, தமிழ் பேசக்கூடியவங்க 13% தான் இருந்தாங்க. ஸோ இதுதான் மெஜாரிட்டேனிசம். அந்த மெஜாரிட்டேனிசம் பாலிசி ஸ்ரீலங்கா என்ன பண்ணாங்க இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீலங்கா வந்து சுதந்திரம் வாங்கினது 1948. ஸோ 1948 இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க கான்ஸ்டியூஷன் வந்து சட்டத்தை வந்து ஏற்ற ஆரம்பித்தாங்க. அப்படி அந்த சட்டத்தை ஏற்றும் போது அவங்களுக்கு என்ன அப்படின்னா தே ஹவ் அடாப்டட் தி மெஜாரிட்டேனிசம் பாலிசி. ஏன் அப்படின்னா அங்கே சிங்காலா பேசுகிறவங்க, சிங்காலா மதத்தை சார்ந்தவங்க தான் அதிகமாக இருந்தாங்க. ஸோ டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் கவர்மெண்ட் அடாப்டட் தி சீரியஸ் ஆஃப் மெஜாரிட்டேனிசம். அந்த டெமோக்ரஸி டைப் ஆஃப் கவர்மெண்ட் தான், ஆனால் அவங்க அடாப்ட் பண்ண பாலிசி மெஜாரிட்டேனிசம் பாலிசி அவங்க அடாப்ட் பண்ணுறாங்க. 1956 ஒரு ஆக்ட் ஒன்று கொண்டு வராங்க. அந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா சிங்காலா இஸ் த ஒன்லி அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆக்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் தமிழ் மக்கள் மனதில் ஒரு பயங்கரமான ஆலினேஷன் வர ஆரம்பிச்சிது. ஆலினேஷனாக ஒரு பிரிவு. இது இல்லாமல் அந்த சமயத்தில் வந்த புத்திச மதத்துக்கு அவங்க அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க. ஸ்ரீலங்கன் பீப்புள் வந்து பார்த்தோன்னா அடாப்டட் தி ப்ரிடென்ஷியல் பாலிசி. என்ன ப்ரிடென்ஷியல் பாலிசின்னா சிங்காலா மக்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்குறது, புதுசாக வந்த புத்த மதத்தை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கும் அதை முன்னேற்றத்துக்கான ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்குது. தமிழ் வந்து ஆலினேட் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க புதுசாக சட்டங்கள் ஏற்ற தமிழ் மக்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து செப்பரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. தே ஃபெல்ட் டிஸ்ட்ரெஸ்ட். ஸோ இந்த பிரச்சனை இந்த ரெண்டு கம்யூனிட்டிலையும் ஒரு சிவில் வாராக வர ஆரம்பிச்சது. அடுத்தது வந்து பார்த்தோன்னா சிங்காலா பீப்புள் என்ன பண்ணாங்க, இதை பார்த்துட்டு தே ஹவ் ஸ்டார்டட் தேர் பொலிட்டிக்கல் பார்ட்டி. நம்ம ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அவங்க எதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னா தே ஹேவ் தேர் டிமாண்ட்ஸ். ஒன்று வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து தமிழை அஃபிஷியல் லாங்குவேஜாக அறிவிக்கணும். ரெண்டாவது வந்து அவங்க ரீஜனல் அட்டானமி, நான் இருக்கிற இடத்துல தன்னாட்சி உரிமை அவங்களுக்கு தரணும். அதுக்கப்புறம் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஜாப்ஸ் அண்ட் எஜுகேஷன். இப்போ ஏன் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஜாப்ஸ் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்காலா இப்போ ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ஒரு வேலை போடுறாங்க அப்படின்னா சிங்காலா பேசுகிறவங்களுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். தமிழுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இது மாதிரி இருந்துச்சு. படிப்புலையும் சரி, எஜுகேஷன், காலேஜ், யூனிவர்சிட்டி எங்கே போனாலும் முதல் உரிமை யாருக்கு அப்படின்னா சிங்காலா பேசுகிறவங்களுக்கு மட்டும்தான். ஸோ அதனால் அவங்க ஃபஸ்ட்டு கேட்டது தமிழ் ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக அறிவிக்கணும். அவங்களுக்கான ரீஜனல் அட்டானமி, அவங்களோட தன்னாட்சி வந்து கண்டிப்பாக கிடைக்கணும். மூணாவது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் எஜுகேஷன் ஆஸ் வெல் அஸ் ஜாப் செக்யூரிட்டி. இப்போ சிங்காலா பீப்புள் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்ரீலங்காவில் மெஜாரிட்டேனிசம் பாலிசி அடாப்ட் பண்ணாங்க. இந்த பிரச்சனை ரெண்டு கம்யூனிட்டிக்கு மத்தியில் ஒரு பெரிய சிவில் வாராக வர ஆரம்பிச்சிது. சிவில் வார்னா என்ன? இப்போ ஒரு கிளாஸில் அந்த கிளாஸுக்குள்ளவே நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் சண்டை போட்டுக்கிற அப்படின்னா அது சிவில் வார். இல்லை பக்கத்து கிளாஸ் பையன் கூட நீ போய் சண்டை போடுற அப்படின்னா அது சிவில் வார் கிடையாது. அதே மாதிரி நம்ம கண்ட்ரிக்குள்ளவே ரெண்டு மெஜாரிட்டி பீப்புள் சண்டை போட்டுக்கிறாங்க, இன்சைட் த கண்ட்ரி மக்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா அது சிவில் வார். நம்ம கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி கூட சண்டை போடுதுன்னா அது இன்டர்நேஷ்னல் வார். ஸோ இப்படி ஸ்ரீலங்காவில் சிங்காலா பேசுகிறவங்களுக்கும் தமிழ் பேசுகிற மக்களுக்கும் சிவில் வார் வர ஆரம்பிச்சது. ஸோ இது வந்து இந்த சிவில் வார்க்கு அப்புறம் பார்த்தோன்னா 1980 என்ன பண்ணாங்க, ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் நிறைய ஃபார்ம் பண்ணி அவங்க டிமாண்ட் பண்ணது ஒரு விஷயந்தான், அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேட் வேணும். இண்டிபெண்டன்ட் தமிழ் ஈழம் அது எங்கே வேணும் அப்படின்னா நார்த்தன் சைடும் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்காவும் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுறாங்க. இதோட இந்த மெஜாரிட்டேனிசம் பாலிசி முடியுது. பை பை.